Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வெளியில ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும். நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை, ஒரு நீங்க இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பார்டரில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ தாவேக கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு, பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா 30 நாள் தெரியும், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜெயினில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்கள் தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜெயினில் 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை, அந்த கோபம் தானே உங்களுக்கு. யாருமே எத்து கேட்கக்கூடாது. நான் சொன்னோம்ல, பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ். இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து கூட்டிங்க, அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு, அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தன் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிகிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில், இப்போ எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசுல இழந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல், நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள்வுணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய். தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு, இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க, தாவேகா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும், ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியானனும் பார்த்திபனும் பொதுச்செயலாளரும் காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கட்சி எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க,
சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம், இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்க 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்துல, தவறா தகவல் சொன்னதுக்கு. அப்ப அண்ணன் மனு கொடுக்குறாரு, அந்த டிஎஸ்பி பார்த்திப் மன்னன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதுல கலெக்டர் ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்து பண்ண லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புறாரு. ஆனா அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு, ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ. அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பத்துக்கு அடிப்பேன். கலைப்புறம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு? நீங்க பத்திரமா இந்த தெருவுல வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு? ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் 5000 10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலயும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பத்தி நாங்க பேசல. மக்கள் திடீர்னு கூட்டம், ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவர் எடுத்து ஆகணும். நாங்க கூட்டிட்டு வரல. 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதா ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்ல. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். சும்மா டிவி எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல், ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை. அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனல்ல 1,20,00,000 பேர் பார்க்குறாங்க. நம்பர் 2 புதிய தலைமுறை 80 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க இருக்குமோ அங்கதான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்க இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் மாட்டா. அவரு திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க எல்லாம் திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளா நாங்க வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊர்ல ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும். ஐயோ அங்க நேரு இருக்காரு, எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருல இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புல தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சியை உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும்? தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், காவல்துறையை பார்த்து பயப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு.
எங்கள் பாதுகாப்பு, என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம், சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம், எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே, புளியை பார்த்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. அவர் ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் ஷோ லெஃப்ட் ரைட்டு பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்க வந்து கடைபிடிக்கிறோம், தலைவர் கடைபிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான், எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு? சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு. நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேல பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்கு, குடும்ப ஆட்சியும் ஊழலும். அதுல பெரிய விமர்சனம். இன்னொன்னு சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு, அதுல எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துகிட்டு இருக்காரு, ஆனா சுத்தில என்ன நடக்குன்னு தெரியாது. கரூர்ல பேட்டி கேட்கறாங்க, வந்தாரு, எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்க பையனுக்காக போங்க, அப்பதான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் போட முடியும், நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா அவரும் வந்துட்டாரு. 5 வருஷமா எந்த சாவுக்கும் போலையாம். போன்ல அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனா தாவேகா மேல குற்றச்சாட்டு கிளம்பினாரு பாருங்க, சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சு. அந்த சார்ட்டர் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே, அவர் வரட்டும், பெரியவர் வரட்டும், அங்க நம்ம முறையிடுவோம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் 6 மாதம் இருங்கள், யார் ரவுடி என்பது தெரியவரும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் தாவேகாவை குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.